வணக்கம். செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை. மாலை 6:45 பதிவு செய்யப்படும் ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கும் இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2026 ஆகஸ்ட் 26 புதன்கிழமை மாலை நிலவர ஆய்வறிக்கை. மதியம் காற்று குவியல் டெல்டாவில் ஏற்பட்டுச்சு. டெல்டாவில் ஏற்படும் பொழுது பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர், திருவாரூர் மாவட்டத்தோட நீடாமங்கலம் சுற்று வட்டாரம்லாம் விட்டு 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 மழை, மாலை வரைக்கும் மழை. அதே போல புதுக்கோட்டை மாவட்டத்திலையும் மழை. அது அப்படியே தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்தநாடுக்கு தெற்கே பாப்பாநாடு, பட்டுக்கோட்டை பகுதிக்கு மழை பொழிவை கொடுத்துச்சு. அது அப்படியே மதுக்கூர் பக்கம் அப்படியே முற்றிலுமா முத்துப்பேட்டை பகுதியை நோக்கி நகர்ந்த பொழுது ஆங்காங்கே அப்படியே செயலிழந்த வண்ணம் அப்படியே கொஞ்சம் மழை பொழிவை கொடுத்து செயலிழந்துருச்சு. ஆனால் இப்போ காற்று குவிதல் எங்கே ஏற்பட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சிவகங்கை, புதுக்கோட்டை மாவட்டத்தோட தெற்கு பகுதி ஆவடையார் கோவில் அறந்தாங்கிக்கு தெற்கே சிவகங்கை மாவட்டத்தின் ஒட்டுமொத்த பகுதி, காரைக்குடி, பிள்ளையார்பட்டி உட்பட தேவக்கோட்டை, அப்படியே காளையார் கோவில், சிவகங்கை, மானாமதுரை உட்பட மழை. அப்படியே அந்த மழைப்பொழிவு எங்க அடுத்தடுத்த மணி நேரங்கள் பார்த்தீங்கன்னா தொண்டி, நேரடியாக தொண்டி, மணமேல்குடிக்கு தெற்குப்புறம், கட்டுமாவடி, ஜெகதாப்பட்டினம், கோட்டப்பட்டினம், தொண்டி, மீமிசல் இந்த பகுதிக்கு மழைப்பொழிவை கொடுப்பதற்கு சாதகம் இருக்கிறது. தேவிப்பட்டினம்லாம் ராமநாதபுரத்துக்கு வடக்கே, ராமநாதபுரம் மாவட்டம் வடக்கு கடலோரம்னு சொல்லலாம். சிவகங்கை மாவட்டம் மதுரை தொண்டி சாலை இந்த வழித்தடத்தில் அப்படியே கிழக்கு நோக்கி மழைப்பொழிவை கொடுத்து கடலுக்குள்ள இறங்கி அப்படியே இலங்கை பகுதிக்கு போக வாய்ப்பில்லை, அப்படியே செயலிழந்துடும். அடுத்தது சேலம் மாவட்ட பகுதியிலையும் மழைப்பொழிவு தொடங்கி அங்கே பொழிந்து கொண்டிருக்கு. சேலம் மாவட்ட பகுதியிலையும் சேலம் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா எங்கன்னா சேலத்துக்கு தெற்கே மேட்டூரை ஒட்டிய பகுதியுமே மழை தான். மேச்சேரி, மேட்டூர், அதற்கு வடக்கே இருக்கக்கூடிய மேட்டூர் நீர்த்தேக்க பகுதி, அப்புறம் பார்த்தீங்கன்னா தாரமங்கலம், இங்கெல்லாம் மழைப்பொழிவு தொடங்கியிருக்கு. சேலத்திற்கும் கிழக்கையும் மழை தான். அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த தம்மம்பட்டி வரைக்கும் கூட மழைப்பொழிவு முன்னேறிட்டு இருக்கு. தம்மம்பட்டி வருமான்னு சொல்ல முடியாது, ஆனால் மழை வாய்ப்பு இருக்கு. வாழப்பாடிக்கும் சேலத்துக்கும் இடைப்பட்ட பகுதி, தெற்கு பகுதின்னு சொல்லலாம். அதே போல அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த கல்வராயன் மலையோட தெற்கு பகுதியில் கள்ளக்குறிச்சி மாவட்ட பகுதியை நோக்கி மழை அதற்கு பிறகு அப்படியே கொஞ்சம் கடலூர் மாவட்டத்திற்கும், கள்ளக்குறிச்சி மாவட்டத்திற்கும், விழுப்புரம் மாவட்டத்துக்கும் மழைப்பொழிவை கொடுக்கும். மேலும் பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டத்தோட சேத்துப்பட்டு, ஆரணி இந்த பகுதியிலையும் மழை உருவாகி இருக்கு. அந்த மழைப்பொழிவு பார்த்தீங்கன்னா அப்படியே வந்தவாசி, அந்த திருவந்திபுரம், காஞ்சிபுரம் மாவட்டத்தோட தெற்கு பகுதி, உத்தரமேரூர் பகுதிக்கு மழைப்பொழிவை கொடுத்துட்டு செங்கல்பட்டுக்கு நல்ல மழைப்பொழிவை கொடுக்க போகுது. செங்கல்பட்டு, கேளம்பாக்கம், திருப்போரூர், மேலும் திருக்கழுக்குன்றம் இந்த பகுதிக்கு நல்ல மழைப்பொழிவு கொடுக்க போகுது. அதாவது கல்பாக்கம் மற்றும் திருவான்மியூர் இடைப்பட்ட பகுதிக்கு நல்ல மழை தெரியுது இன்றைக்கு இரவு. அதே போல வட சென்னைக்கும் வாய்ப்பு இருக்கு. அப்படியே படிப்படியாக ஆங்காங்கே மழைப்பொழிவை கொடுக்கும். புதுக்கோட்டை மாவட்டத்துக்கும் மழை வாய்ப்பு தெரியுது. புதுக்கோட்டை மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா காரையூர் அந்த திருமயம், அரிமளம் இந்த பகுதிக்கும் மழை வாய்ப்பு தெரியுது. டெல்டாவிற்கு எதிர்பார்த்த மழை கொஞ்சம் வீக்காக தான் இருக்கு. ஏற்கனவே பெய்த மழையில கொஞ்சம் குளிர்ந்துட்டு டெல்டா குளிர்ந்துருச்சு. ஏற்கனவே மதியத்திலிருந்து விட்டு உங்களுக்கு சில பேருக்கு தெரியாது எங்க மழை பெய்யுதுன்னு. மேகமூட்டத்தை பார்த்துருப்பீங்க. வடக்கு பகுதியில் அம்மாப்பேட்டை, நீடாமங்கலம், சாலியமங்கலம், தஞ்சாவூர், அதே போல இந்த பக்கம் தஞ்சாவூர் மன்னார்குடி சாலை இந்த பக்கம்லாம் இடமேலையூர் இந்த பகுதியெல்லாம் மழை பொழிந்து கொடுத்தது. பிறகு அது அப்படியே செயலிழந்தது. இப்போ சற்று முன் வரைக்கும் அந்த மழை நீடித்து இருந்தது, விட்டு இப்பொழுது நின்று ஓய்ந்துட்டது. டெல்டா பகுதி மழைப்பொழிவு கோல்போ ஓய்ந்திருக்கு. இப்போ சிவகங்கை, புதுக்கோட்டை மாவட்டம், ராமநாதபுரம் மாவட்டம் வடக்கு பகுதி, சேலம்லேருந்து செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர் வரைக்கும் வாய்ப்பு இருக்கு நள்ளிரவுக்குள்ள. கண்டிப்பாக சேலம், கள்ளக்குறிச்சி இடைப்பட்ட பகுதி, அப்படியே பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு மாவட்டத்தோட மாமல்லபுரம், செங்கல்பட்டு, திருக்கழுக்குன்றது கனமழை வாய்ப்பு இருக்கு. நாளைக்கும் மழை இருக்கும். இதே போல் ஆங்காங்கே, அதாவது 27ஆம் தேதி தென்மேற்கு பருவமழை இன்றை விட நாளை குறைவாக இருக்கும். மீண்டும் ஒரு தென்மேற்கு பருவமழை தீவிரம்னா 3ஆம் தேதியிலேருந்து நம்பிக்கையாக எதிர்பார்க்கலாம். 3ஆம் தேதியிலேருந்து அப்படியே 3 விட 4 கூடும், 4 விட 5 கூடும். அப்படியே வெப்பசலத்துடன் கூடிய தென்மேற்கு பருவமழை தான் முதல்ல இருக்கும். காற்று சுழற்சி 8ஆம் தேதிக்கு மேலே உருவாகுது. 8ஆம் தேதியிலிருந்து
அப்புறம் ஒரு பெரிய தகவல் பார்த்தா, ஒரு வருத்தமான தகவல், நேபாளத்துல 2 மாவட்டத்துல பெருசரிவு, நிலச்சரிவு. இதை நாம ஏற்கனவே அறிவித்திருந்தோம். ஏற்கனவே இமயமலை ஒட்டிய பகுதி தான் இந்த மழைப்பொழிவு அதிகமான ஒரு இதை தரும், இமயமலை ஒட்டிய பகுதின்னு சொல்லியிருந்தோம். இந்த இமயமலை பகுதியை ஒட்டி இருக்கிறது தான், இமயமலை மேலே இருக்கிறது தான் நேபாளம். உத்தரப்பிரதேசம் மற்றும் பீகாருக்கு வடக்கு புறம் இருக்கக்கூடிய பகுதி நேபாளம். நேபாள பகுதியிலையும் மலை பகுதிகள், அதாவது எல்லாமே மலை மேலதான் இருக்கு. அதுலயும் சிகர பகுதிகள் இறைந்து சீன எல்லையோர பகுதியில் இந்த நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கு. பலரிட்ட தமிழ்நாட்டின் பல மாவட்டங்கள், குறிப்பாக கும்பகோணம், மயிலாடுதுறை, இல்லட்டு திருவாரூர் இந்த பகுதியிலிருந்தெல்லாம் நிறைய பேர் போய் அங்கே சிக்கியிருப்பதாகவும், என்ன ஆனார்கள் என்று தகவல் இல்லையே தவிர தகவல் தான் கிடைக்கல. அவர் உயிரிழந்தாருங்கிறது எந்த ஆதாரமும் இல்லை. ஆனால் தகவல் தொடர்பு துண்டிக்கப்பட்டிருக்கு. அதனால ஒரு வியப்போ, ஒரு அச்சத்தோட பார்க்குறாங்க. நேபாளம்னா எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி பாதிப்பு இருக்காது. 2 மாவட்டத்தில் இந்த பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. தகவல் தொடர்பு கிடைக்காத காரணத்தினால அவரோட மலைப்பகுதிகளில் எல்லாம் ரேடாரே இல்லை. நம்மளுடைய மழை பெய்தாலும் பார்க்கறதுக்கு ரேடாரே அங்கே காட்டாது. ரேடார் வசதியே இல்லை. இப்போ அங்கே மழை பெய்ய போகிறதா என்று பார்ப்பதற்கு கூட ரேடார் வசதி இல்லை. செயற்கைக்கோள் படத்தை வைத்து நம்ம முன்னாடி கணிக்கக்கூடிய முன்னறிப்பு மட்டும்தான் கொடுக்கலாம். பெய்கிறதா என்று பார்த்தால் தெரியாது. மழை பெய்த பிறகு புள்ளி ஒரு அறிக்கையை வைத்து தான் காண முடியும். அங்கே ரேடார் கூட இல்லை மழை பொழிகிறத பார்க்கறதுக்கு. மழை பொழிவு வானிலை முன்னறிவிப்புக்கு மட்டுமே அங்கே இருக்கு. ஆகவே இந்த நிலையில தகவல் தொடர்பு என்பது கிடைக்காது. அதனால யாரும் அச்சப்பட தேவையில்லை. நன்றாக இருப்பார்கள், பாதுகாப்பாக இருப்பார்கள். விரைவிலே உங்களுக்கு தகவல் கிடைக்கும். ஆகவே அனைவரும் இந்த உயிரிழப்பில் இந்த சேதத்தில் சிக்கியிருப்பார்களா என்று நீங்கள் அச்சப்பட வேண்டாம். தகவல் படிப்படியாக வரும், நல்ல தகவல் வரும். ஆகவே கவலைப்பட வேண்டாம். அதே போல இந்த நேபாள நிலச்சரிவு போலவே தொடர்ந்து இருக்கு. நிலச்சரிவு இருக்குன்னு சொல்ல முடியாது, மழை பொழிவு இதே போல இந்த மாத இறுதி வரைக்கும் இருக்கு. இந்த மாத இறுதின்னு இல்லை, தொடர்ந்து 3ஆம் தேதி வரைக்குமே இமயமலை ஒட்டிய நேபாளத்துக்கும் அதே போல சிக்கிமுக்கும் மேற்கு வங்கத்தோட வடக்கு ஓரம் அந்த பகுதியிலிருந்து உத்தரகாண்ட் வரைக்கும், குறிப்பா நேபாள பகுதிக்கு அடிக்கடி மழை, இந்த மாதிரி மழை பொழிவு தொடர்ந்து இருக்கு. ஒரு 2 நாளைக்கு இந்த மீட்பு பணிக்கு கொஞ்சம் இடைவெளி கொடுக்கும். பெருசா பாதிப்பு இருக்காது. ஒரு 2 நாளைக்கு மீட்பு பணிக்கு இடைவெளி கொடுத்து அதுக்கப்புறம் மழைப்பொழிவு தீவிரமடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆகவே 28லிருந்து மீண்டும் நேபாள மழை தீவிரமடையும். இமயமலை ஒட்டிய பகுதி எல்லாமே தீவிரமா இருக்கும். ஆகவே அடுத்தடுத்த 2 நிகழ்வுகள் இமயமலை பற்றிய பகுதியை ஒட்டி போக போது, அடுத்த நிகழ்வு தான் அது ஒடிசா, ஆந்திர பிரதேசம் பகுதிக்கு வர இருக்கிறது என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன். ஆகவே தொடர்ந்து வானிலை அப்டேட்ஸோட இணைந்திருங்கள். இந்த அறிக்கை கொடுப்பதற்கான தெற்கு டெல்டாவில் எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க. ஆனால் மழை பெஞ்சது தெற்கு டெல்டாவில், பட்டுக்கோட்டை, பாப்பநாடு வரைக்கும் வந்துச்சு. அதே போல நீடாமங்கலம் பகுதிக்கெல்லாம் விட்டு விட்டு துறல், அம்மாப்பேட்டை, கோவில்பட்டியெல்லாம் விட்டு விட்டு துறல், மழைக்காலம் போலவே விட்டு விட்டு பெய்து கொண்டே இருந்துச்சு. அப்படியெல்லாம் தொடர்ந்து நீடித்து கொண்டே இருந்துச்சு. இப்போ அது விலகி சிவகங்கை மாவட்டம், புதுக்கோட்டை மாவட்டத்தோட அந்த மணமேல்குடி பகுதி, தொண்டி உள்ளிட்ட ராமநாதபுரம் மாவட்ட பகுதிக்கு இருக்கு. சேலம்லேருந்து வாழப்பாடி இந்த பகுதி, அப்படி தம்மம்பட்டி பகுதிக்கும் வாய்ப்பு இருக்கு. அது தம்மம்பட்டிக்கு வடக்க உறுதியா இருக்கு, கள்ளக்குறிச்சி மாவட்டத்துக்கும். வானிலை அப்டேட்ஸோட இணைந்திருங்கள். நாளை காலை சந்திப்போம். நன்றி.